ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனலில் ரொம்ப நாளாச்சு ஃபுல் ஸ்க்ரீன் வீடியோ போட்டு, அதனால் இந்த வீடியோ நம்ம வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மேக் பண்ண போகிறோம். நீங்கள் தமிழ்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க, ஒரு சூப்பரான ஒரு டெம்ப்ளேட்டை வச்சு நம்ம வந்து எப்படி ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் வீடியோ வந்து மேக் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ நீங்கள் சூப்பராகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே உள்ள ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்தி கூடவே வர இந்த பெல் ஐக்கன் அழுத்தி அதை ஆன்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் அப்புறம் கூட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே கொண்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அப்படியே நம்ம டெலிகிராம் ஆப்பில் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்ம வந்து அலைக் மோஷன் ஆப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ண போகிறோம். இப்போ உங்கள் ஃபோனில் உள்ள அலைக் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அலைக் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ கீழே உள்ள ப்ளஸ்ஸாக என்னை கிளிக் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக உள்ள பென்சில் ஐக்கனை கிளிக் பண்ணி ரெசல்யூஷன் வந்து 1080x2340, பேக்ரவுண்டு பிளாக் கலரு, நியூ ப்ராஜெக்ட் 18 இருக்குல்ல, அந்த இடத்துல நீங்கள் என்ன சாங் ரெடி பண்ணுமோ அந்த சாங்கோட பேர் வச்சுங்க. ஏதாவது நான் சும்மா தமிழ்னு வச்சுக்கிட்டேன், ஓகேங்களா? இப்போ கீழே ஒரு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துட்றேன். இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து எப்படி ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டில் என்ன வீடியோ வச்சு நீங்கள் வந்து செட் பண்ணி எடிட் பண்ணுமோ அதை வந்து முதல்ல செட் பண்ணுங்கள். நான் வந்து பேக்ரவுண்ட் வீடியோ வந்து நான் செட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பேக்ரவுண்ட் வீடியோ வந்து செட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு தேவையான இது வந்து நான் வச்சுக்கிட்டு உங்களை நான் வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதளவுக்கு வச்சுக்கிட்டு நாங்கள் சொல்லி காட்டுறதுக்காண்டி தான் நான் இது பண்ணுறேன். ஒரு 30 செகண்ட் தள்ளி இங்கே வைக்க பண்ணிட்டு இதை என்ன பண்ணுறேன்னா அதை செலக்ட் பண்ணுறேன். மேலே 3 டாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா ஃபில் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாகிடும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? கரெக்டாக இதாயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் என்ன பண்ணால் ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ணுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன எஃபெக்ட்னா, அந்த லேயரை கிளிக் பண்ணுங்கள், எஃபெக்ட்டில் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க, இன்னர் பிளர்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? பிளரில் போனீங்கன்னா இன்னர் பிளர்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஒரு 70 வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இது ஒரு 3 வச்சுங்க. இது என்ன பண்ணீங்கன்னா அப்படியே நீங்கள் பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போங்க, லைட்டாக 70-75 வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு டெம்ப்ளேட் ஒன்று வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எடிட் பண்ண போகிறோம். அந்த டெம்ப்ளேட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு 5 விதமான டைப் ஆஃப் டெம்ப்ளேட் இருக்குது அதில், அதே மாடலில். அது வந்து அதோட மெட்டீரியல் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணினா நம்மளோட ஒரு பேஜுக்கு போவீங்க, வெப்சைட்டுக்கு போவீங்க. வெப்சைட்டை கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இப்போ நான் ஒரு டெம்ப்ளேட்டை வந்து நான் வந்து உள்ளே கொண்டு வந்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொண்டு வந்துட்டேன். இப்போ நீங்கள் இது தமிழில் பார்த்த மாதிரிக்கு இது இருக்கா ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? தமிழில் அது ஒரு 2 டைப் ஆஃப் டெம்ப்ளேட்டு, இது வந்து இன்னும் 2 விதமான டெம்ப்ளேட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சோன்னா இது என்ன பண்ணிங்கன்னா வீடியோ எண்டு வரைக்கும் ஃபஸ்ட்டு கொண்டு போங்க. கொண்டு போய்ட்டு இது என்ன பண்ணிங்கன்னா அந்த டெம்ப்ளேட்டில் கிளிக் பண்ணுங்கள். பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போய் லைட் அண்டில் போய் ஸ்க்ரீன் வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம செட் பண்ணோன்னா இது பார்த்திங்கன்னா மொத்தம் 3 இது ஃப்ரேம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? மேலே கீழே அதுக்கு கீழே ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா இந்த இடையில நடுவில் இருக்குல்ல, அந்த ஃப்ரேமில் மட்டும் தான் நம்ம வீடியோ வைக்க போகிறோம். மேலே கீழே இல்லை மற்ற 2 ஃப்ரேம்லேயும் நம்ம வந்து ஃபோட்டோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போகிறோம், ஓகேங்களா? நீங்கள் வந்து எப்படின்னா இப்போ பேக்ரவுண்டில் ஒரு வீடியோ செட் பண்ணியிருக்கீங்களா, அந்த வீடியோக்கு தகுந்தமான ஒரு 2 ஃபோட்டோ வந்து நீங்கள் செட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அது எப்படி உங்களுக்கு செட் பண்ண தெரிலனா, இதுக்கு முந்தின ஒரு போன வீடியோவில் வந்து அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அது எப்படின்னா கைன்மாஸ்டர் ஆப்பில் இம்போர்ட் பண்ணி அதை எப்படி வந்து நம்ம தேவையான ஃபோட்டோ எடுத்துக்கிறது, அதை எப்படி நம்ம குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது ரெமினி ஆப்பில் ஃபுல் டீட்டெயில் போட்டிருக்கேன். அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் நான் அந்த வீடியோவில் தெளிவாக சொன்னால் அந்த வீடியோ லென்த்தாக பெறும், கண்டிப்பாக நீங்கள் பார்க்க மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணால் கீழே உள்ள இந்த ப்ளஸ்ஸாக என்னை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஷேப்பில் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப் வந்து ஆட் பண்ணிட்டு இதோட சைஸ் என்ன வைக்கிறீங்கன்னா ஒரு 45 வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? 45 வச்சுங்க. அதை என்ன பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஜூம் ஆப்ஷன் கிளிக் போய் மூவ் பண்ணுறான்னு சொல்ல போய் இந்த மாதிரி கரெக்டாக ஃபிட் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துக்கு நேராக கரெக்டாக வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? வச்சுட்டு அது 2த்தையும் நீங்கள் அப்படியே செலக்ட் பண்ணிங்க. மேலே உள்ள அந்த 3 பாக்ஸுக்கு நடுவில் சென்ட்ரல் உள்ள பாக்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இதை அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு போய் மேலே உள்ள ஃப்ரேமில் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க, ஓகேங்களா? கரெக்டாக செட் பண்ணி ஜூமிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இது வீடியோ எண்டு வரைக்கும் ஃபஸ்ட்டு கொண்டு போய்ட்டு
இப்போ நமக்கு இது பண்ணோம்ல குர்ஃபார்ம் ஒரு லேயரு, இப்போ ஆட் பண்ண லேயரை அப்படியே நீங்கள் ஸ்கோர் பண்ணி டெம்ப்ளேட் கீழே அப்படியே கொண்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து டெம்ப்ளேட்குள்ளே அந்த ஃபோட்டோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஓகேங்களா? இதே இதை நீங்கள் அப்படியே நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். அடுத்த ஒரு ஃபோட்டோ கீழே ஆட் பண்ணணும்ல, அதனால் நீங்கள் என்ன பண்ணால் வேறு ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுங்கள். அப்படியே நான் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்து கொண்டு வந்து வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஒரு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணோம். அது என்ன வீடியோனா, பேக்ரவுண்டில் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம்ல, அந்த பேக்ரவுண்டில் வந்து செட் பண்ண வீடியோ தான் நம்ம வந்து இதில் செட் பண்ண போகிறோம். இப்போ நான் பேக்ரவுண்டில் செட் பண்ண வீடியோ டூப்ளிகேட் பண்ணிட்டேன். டூப்ளிகேட் பண்ணதை நான் ஒரு லேயர் வந்து முன்னால் கொண்டு போய்ட்டு இதோட பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி நம்ம வந்து குறைச்சிருப்போம்ல, அதை வந்து நான் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அப்படியே எஃபெக்ட்டில் போனீங்கன்னா இந்த பிளர் எஃபெக்ட் மேலே இருக்கும், அதை வந்து நான் டெலீட் பண்ணிவிட்டு மேலே அது டாட்டை கிளிக் பண்ணி ஃபிட் ஸ்க்ரீன் இருக்குல்ல, ஃபில் ஸ்க்ரீன் மேலே ஃபிட் ஸ்க்ரீன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அவ்வளோதான். அதே மாதிரி கீழே ப்ளஸ் ஆனை கிளிக் பண்ணுங்கள். ரெக்டாங்கிள் ஷேப்பில் போய்ட்டு இதோட ஆங்கிள் 45 வைங்க. எப்படி வேணால் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக 45 வச்சுங்க. வச்சுட்டு கரெக்டாக இதை வந்து ஜூம் பண்ணி வச்சுங்க. அந்த இதை ஃப்ரேம் பண்ணி ரெண்டு வரைக்கும் கொண்டு போய்ட்டு நம்ம செலக்ட் பண்ணி மேலே இந்த மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் அதே மாதிரி ஜூம் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான சைஸுக்கு வந்து ஜூம் பண்ணிக்கங்க. இதோட சைஸ் கரெக்டான சைஸ் வந்து ஜூமிங் சைஸ் வந்து கரெக்டாக சொல்கிற மாதிரி பார்த்துக்குங்க. கரெக்டாக 680 ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த லேயரை அதே மாதிரி வந்து நீங்கள் இது கீழே கொண்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? டெம்ப்ளேட் கீழே இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஃபுல்லாக ப்ளே பண்ண முடியாது, எனக்கு காப்பிரைட் இஷ்யூ தான். வேணால் ஆடியோ வேணால் நான் ஃபுல்லாக குறைச்சிட்டு உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நீங்களே பாருங்கள். பேக்ரவுண்டில் பார்க்குற வீடியோ நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே பார்க்குற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதே மாதிரி மொத்தம் 5 டெம்ப்ளேட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதை பற்றி நான் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சில டெம்ப்ளேட்டுக்கு வந்து டிஃபால்ட்டாகவே இதில் ஷேப் இருக்குது. இப்போனா இந்த ஷேப் வந்து ரெக்டாங்கிள் ஷேப் இதை வச்சு காட்டேன். இதே மாதிரி இன்னொன்று பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதுக்கு இதை வச்சு ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட், இப்போ இது தமிழில் பார்த்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் இருக்குது. அதுக்கப்புறம் வேறு எந்த ஷேப்பும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதனால் வந்து அந்த இது டெம்ப்ளேட்லேயே நான் உங்களுக்கு வந்து அந்தந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளே ஷேப்பை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகேங்களா? அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணும்போது அந்த ஷேப்பை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுங்கள். அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இதில் வந்து நீங்கள் மேலேயாவது கீழேயாவது உங்களுக்கு உங்கள் சேனல் லோகோ வாட்டர் மார்க் எங்கே வேணால் நீங்கள் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ மேலே உள்ள அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். பிளாக்கில் இருக்கிறத சரி ஃப்ரெண்ட்ஸ், மேலே உள்ள ஃப்ரேம் ரேட் இருக்குல்ல, அது வந்து 30 இருக்க 60 வச்சுட்டு இந்த மேலே உள்ள செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுத்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம தேவையான கோட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணால் நீங்கள் பாண்டா கம்ப்ரஸர் ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானது கம்ப்ரஸ் பண்ணிங்க. ஏன்னா அப்போ தான் வந்து கிளாரிட்டி அது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும். அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம டெம்ப்ளேட் வீடியோ, ஃபுல் ஸ்க்ரீன் வீடியோ இந்த மாதிரி பண்ணலாமா அப்படிங்கிறத வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்தி கூட இந்த பெல் ஐகான் அழுத்திங்க. ஓகேங்களா? அப்படியே நம்ம டெலிகிராமில் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துறேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? மீண்டும் அடுத்த வேலையை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.